எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ், அதில் இயல் 1க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நாம் பார்க்க போகிறோம். அதாவது 1 மார்க்கு, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க் அனைத்தும் பார்க்க போகிறோம். முதல் பாடத்தில் என்னென்ன பாடம் இருக்குதுன்னா, செய்யுள் இளந்தமிழே, அதற்குரிய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து செய்யுள் இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம். உரைநடை தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராஜன். செய்யுள் தன்னேரில்லாத தமிழ் தண்டி அலங்காரம் ஆசிரியர் தண்டி. துணைப்பாடம் தம்பி நெல்லையப்பருக்கு. இதில் பாரதியார். இலக்கணம் தமிழாய் எழுதுவோம். ஸோ இதுதான் இயல் 1ல் இருக்குது. இப்போ முதல்ல இந்த பாடத்தில் உள்ள 1 மார்க் வினா பார்த்துருவோம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அடுத்து மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம். இதில் அதாவது பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது, வள்ளல்களை தந்தது. இது இரண்டும் சரி. ஆப்ஷன் இ. இந்த இது பொதியில் தோன்றியது என்பது தவறு. 3வது கேள்வி. மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம். மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் பாருங்க. மின்னேர் தன்னேர் இது அடியதுகை. அடுத்தது அடியதுகை சீர்மோனை. அடியதுகை சீர்மோனை. தனியாளி தமிழ் சீர்மோனை. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை. அதே 2வது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது எதுகை. அடுத்து 4வது கேள்வி. கருத்து 1. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இதுக்கு சரியான விடை 2 கருத்துமே சரி. இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2. தொடரமைப்பு சங்க பாடல் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது. இது இரண்டுமே சரியான கருத்து. அடுத்து பொறுத்துக. தமிழ் அழகியல் தீசு நடராஜன். நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியம். கிடை கி ராஜநாராயணன். உய்யும் வழி பரளி சு நெல்லையப்பர். பரளி சு நெல்லையப்பர். ஆப்ஷன் இ. அடுத்த 6வது கேள்வி. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. இது ஈதா சரியான விடை. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஏன்னா இதுக்கு மனம் 3 சொல்லினாதான் சரியான ஒன்று. அதனால் இங்கே இது தவறு. அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இது முழுக்க முழுக்க பாடப்புத்தகத்தில் உள்ள
அதாவது புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். புக் பேக் வினாக்கள் விடை பாடத்தினுடைய கடைசியில் உள்ள வினாக்கள் விடை 1 மார்க்கு, குறுவினா, சிறுவினா, பெருவினா. இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தாச்சு. அடுத்தது குறுவினா. முதல் கேள்வி, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். நடை வெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடரை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்கிறது தொல்காப்பியம். மறுபடி சொல்ற கேடுங்க. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம். நடை வெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்கிறது தொல்காப்பியம். அடுத்து 2வது கேள்வி, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இச்சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்தெழுதுக. இதில் ஓசை நயமிக்க சொற்கள் பாருங்க. படாம் ஈத்த இது வந்து ஓசை நயமிக்க சொற்கள். அடுத்து கெடா நல்லிசை, அடுத்து கடா யானை, இதெல்லாம் ஓசை நயமிக்க சொற்கள். இலக்கண குறிப்பாருங்க. படாம், கெடாம், கடா இது வந்து செய்யுளிசை அளபடை. ஈத்த இதுக்கு இலக்கண குறிப்பு பெயரச்சம். நல்லிசை நல்ல கூட்டல் இசை பண்புத்தொகை பண்புத்தொகை. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்கள் வந்து கேள்வியிலேயே பதில் இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து 3வது கேள்வி, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட வேண்டும், அதாவது பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதாவது மாலையில் சூரியன் மலையில் மறையும் போது சிவந்த வானத்தின் அழகையும், வானம்போல் சிவந்த உழைப்பாளரின் கைகளின் அழகையும், தொழிலாளர்களின் தோள் மீது வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களின் அழகையும் வியந்து பாட வேண்டும் என்கிறார் கவிஞர் சிற்பி. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? மாலையில் சூரியன் மலையில் மறையும் போது சிவந்த வானத்தின் அழகையும், வானம்போல் சிவந்த உழைப்பாளரின் கைகளின் அழகையும், தொழிலாளர்களின் தோள் மீது வீற்றிருக்கும் வியர்வை முத்துக்களின் அழகையும் வியந்து பாட வேண்டும். சூரியன் மறையிறது, அப்போ வந்து சிவந்த வானத்தின் அழகு. அதே மாதிரி வானம்போல் சிவந்த வானம் இருக்குங்க, அது மாதிரி உழைப்பாளர்களின் கைகளில் உள்ள அழகு. அதே மாதிரி தொழிலாளர்களின் தோள் மீது வீற்றிருக்கும் வியர்வை, அந்த முத்துக்களின் அழகை வியந்து பாட வேண்டும் என்கிறார். அடுத்து 4வது கேள்வி, விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. அதாவது பூத்து குலுங்கும் பூக்களின் மணத்திலும் பறவைகளின் ஒளிகளிலும் விடியலின் வெளிச்சமாக உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கிறது. வனப்புனா அழகு. அப்போ பூத்து குலுங்கும் பூக்களின் வாசம் மணத்திலும் பறவைகளின் ஒளிகள் அதாவது சத்தத்திலும் விடியலின் வெளிச்சமாக உதிக்கும் கதிரவனின் தோற்றம். அப்போ அந்த சமயத்தில் தோன்றக்கூடிய சூரியனுடைய தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கிறது, இயற்கையின் அழகை எடுத்துரைக்கிறது. பூத்து குலுங்கும் பூக்களின் மணத்திலும் பறவைகளின் ஒளிகளிலும் விடியலின் வெளிச்சமாக உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும். அடுத்து 5வது கேள்வி, முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம். இந்து இத்து இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருள். முடிந்தால் தரலாம்னா கொடுக்கும் எண்ணம் நம்மிடம் உள்ள பொருளை கொண்டு ஏழைகளுக்கு உதவ முடிந்தால் தரலாம். முடித்தால்னா செயல் முடிந்த பின் விடைத்தாள் எழுதி முடித்தால் தரலாம். ஏதாவது ஒரு வேலையை முடித்தா, இப்போ ஒரு வேலை பரீட்சை எழுதுகிறோம்னா தேர்வு எழுதுகிறோம்னா அப்போ விடைத்தாள் முடிஞ்சிருது.
அதே மாதிரி ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு வைங்க, அந்த வேலை முடிஞ்சால் அதை தரலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி முடிந்தால்னா உங்களுக்கு மனம் இருந்தால் ஏழைகளுக்கு உதவலாம். கொடை முடித்தால் தரலாம்னா இந்த மாதிரி செயல் முடிந்த பின்னர் விடைத்தாள் எழுதி முடித்து தரலாம். அடுத்து 6வது கேள்வி, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? அதாவது எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும், ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும், எழுதும்போது தொடக்கத்தில் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது, வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும், நிதானமாக எழுதுவது நல்லது. கே கே கோ கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இதுதான் தமிழில் பிழையின்றி மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள்: முதல்ல எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும், ஒலிப்பு வேறுபாடு தெரிந்து ஒலிக்க வேண்டும், எழுதும்போது தொடக்கத்தில் வாய்விட்டோ அல்லது மனத்துக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது, வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிகோலும், நிதானமாக எழுதுவது நல்லது. கே கே கோ கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும். இது இயல் 1க்கான முதல் காணொளி. இந்த காணொளி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி.